friends, welcome to our channel. Today hot coffee cup 150 ml cup tingles and sounds. Hi everyone, அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா சிறப்பாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீபாவளி மற்றும் பொங்கல் அந்த ரெண்டு விசேஷங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். கோயில் விழாக்கள் மாதிரி இருக்கும். அதுவும் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். சில ஊரில் 5 மணிக்கே பொங்கல் வச்சுருவாங்க. 4 மணிக்கு பொங்கல் வச்சு 6 மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சு வர்றதுக்கு முன்னாடியே சூரியனுக்கு படைச்சிடுவாங்க. சில ஊரில் 7 மணிக்கு பொங்கல் வச்சு 10 மணிக்கு படைப்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா, எங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 12 காலை டிஃபன் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். 11 to 12 இன்னும் 1 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரத்தில் சூரியன் மறையிறப்போ தான் சூரியனுக்கு படைப்பாங்க. எங்கள் ஊர் பழக்கம். சூரியனுக்கு படைச்சிட்டு தான் காக்காவுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அது பிறகு தான் சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் நம்ம வீட்டில் பொங்கல் கிடையாது. அதான் உங்களுக்கு தெரியும். அப்பா இறந்து நான் ஒரு வருஷம் முடியலை. வர்ற 25ஆம் வந்தால் தான் ஒரு வருஷம் முடியுது. திதி நேற்று தான் திதி கொடுத்தோம். நினைவு நாளுக்கு தான் வந்தால் தான் ஒரு வருஷம் முடியும். அதனால் இந்த வருஷம் பொங்கல் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் வைப்பீங்க? இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அப்புறம் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோ. தமிழர்கள் உலகத்தில் உள்ள எந்த மொழியில் இருந்தாலும் பொங்கல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் எத்தனை மணிக்கு பொங்கல் வைப்பீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ரொம்ப பேர் பொங்கல் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் அந்த முத்துப்பேட்டைக்கு பக்கம் எங்கள் அத்தை ஊர் ஒன்று இருக்குது, பட்டவெளின்னு சொல்லிட்டு. இந்த பட்டவெளியெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. பொங்கல்லாம் வச்சு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், ஒரு சாம்பார். அது ஒரு வித்தியாசமான கிராமத்து முறையில் அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அந்த சாம்பார், கரும்பு, வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்போம் இந்த மை கண்ட்ரி ஃபுட்ஸ் அந்த சேனலில். இதை முடிச்சுட்டு இன்றைக்கி பொழுது ஓடிடும். நாளைக்கு தான் மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. நாளைக்கு சிறப்பாக மாட்டுக்கெல்லாம் நிறைய புல் எடுத்து போட்டு, இன்றைக்கே எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே மாடு வச்சுருக்கவங்களாம் மாடுக்கு போய் புல் இருக்க போயிடுவாங்க. நாளைக்கு சிறப்பாக மாட்டை கவனிப்பாங்க. எப்பொழுதும் விட நாளைக்கு நிறைய தீவனம் போட்டு புல் போட்டு அதுக்கு சிறப்பாக கவனிப்பாங்க. நானும் இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தான் புல் இருக்க கிளம்புவோம். ஒரு 1 ஹவரில் கிளம்பிடுவோம் மாட்டுக்கெல்லாம் புல் இருக்கிறதுக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி. 14/1/2026 காலையில் 11 மணி இப்போது கிளம்பிடுவோம். இப்போ மணி 9 மணி. 11 மணிக்கெல்லாம் புல் இருக்க கிளம்புவோம். உங்கள் ஊர்லலாம் காலையில் பொங்கல் வைப்பீங்களா, மாலையில் பொங்கல் வைப்பீங்களா, வீட்டுக்குள்ளாக பொங்கல் வைப்பீங்களா, வெளியில் பொங்கல் வைப்பீங்களாங்கிற மாதிரி சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் எனக்கு தெரிஞ்ச ஊர்லாம் பார்க்குறீங்கன்னா வாசலுக்கு வெளியில், வீட்டுக்கு முன்னாடியே வாசலுக்கு வெளியில் தான் பொங்கல் வைப்போம்.
சில ஊரில் பார்த்திங்கன்னா நடு வீட்டிலே வைக்கிறாங்க, சில ஊரில் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே வச்சுருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, இடவசதியை பொறுத்து இருக்குது. சில ஊரில் ஹால்லையே பொங்கல் வைப்பாங்க. அந்த டைல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதில் மேலே மணல் கொட்டி அடுப்பு வச்சு பாரம்பரிய முறையில் வைப்பாங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அந்த திருச்சி, அந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பொங்கல். விவசாயிகள் அதிகம், விவசாயம் அதிகம். இங்கே நெல் வந்து அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. நாளைக்கு மறுநாள் நாளைக்கு மாட்டு பொங்கல்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கும் நல்ல வேட்டை, மனுஷருக்கும் நல்ல வேட்டை. மாட்டுக்கு நிறைய தீவனம் போடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி மனுஷரும் நிறைய வெஜ்ஜு தான் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நினைக்கலாம் நான்வெஜ்ஜு தான், சிக்கன், மட்டன், இந்த மாதிரி கோழி, நாட்டுக்கோழி நிறைய சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கறி எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க. என்ன தேவைப்படுதோ நாளைக்கு ஃபுல்லாக கட்டுக்கட்டுன்னு கட்டுவாங்க. வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் ஆட்டுக்கறியெல்லாம் அளவாக சாப்பிடுங்க. கொழுப்பான பொருள் அதிகம் சாப்பிடாதீங்க, ரொம்ப உடம்புக்கு ஆபத்து. குறைவாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. நான் பேசினது ரொம்ப பேருக்கு தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு புரியும், கேரளாவங்களுக்கு புரியும், மற்ற மாநிலம் மற்ற நாட்டுக்கெல்லாம் புரியாது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுங்க. கரும்பு, வாழைப்பழம், பொங்கல், அதுதான் இந்த பொங்கலுக்கு மெயினாக வைப்பாங்க. வாழைப்பழம் எல்லார் வீட்லேயும் ஒரு சீப்புனாலும் மினிமம் வாங்கிடுவாங்க. கரும்பு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒரு கட்டு 2 கட்டு இந்த மாதிரி தான் வாங்குவாங்க வீட்டுக்கு வீடு. கரும்பு, சுகர் கேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது யூனிக் வில்லேஜ் ASMR.